Hi guys, this is Nivita. In the video 12th standard physics electromagnetic induction and alternating current lesson la irukra Faraday's experiments on electromagnetic induction அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். So first நம்ம பார்த்தோம் என்ன அப்படினா மைக்கேல் ஃபாரடே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்ச அந்த ஒரு கிரெடிட்லாம் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அவர் வந்து அப்படி என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட டயக்ராம் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டே வரலாம். இப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் த காயில் C ஆஃப் இன்சுலேட்டட் வயர் அண்ட் கேல்னோமீட்டர் G. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். இதில் வந்து ஒரு இன்சுலேட்டடான வயரும் அதுக்கப்புறம் கேல்னோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. The galvanometer does not indicate a deflection as there is no electric current in the circuit. இப்போது உங்களுக்கு பேட்ரி இருந்தால் தானே உங்களுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வரும். கேல்னோமீட்டர் என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்தால் கூட அது வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து பேட்டரியே இல்லையே, அப்போ அது எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணும்? ஸோ அதனால் வந்து there is no deflection. ஓகேவா? ஏன்னா அதில் வந்து கரண்ட்டே கிடையாது. when the bar magnet is inserted into the stationary coil with its north pole facing the coil, there is a momentary deflection in the galvanometer. This indicates an electric current is set up in the coil. இப்போ இந்த இடத்துல பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெஃப்ளெக்ஷனே இல்லை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்படி டெஃப்ளெக்ட் ஆயிருக்கு லைட்டாக. மொமெண்ட்ரினா அந்த ஒரு சின்ன இதில். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வரீங்க, அதை வந்து கொண்டுட்டு வரீங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க, வெலாசிட்டி V1 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நார்த் போல் இந்த காயிலை நோக்கி ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதை கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு இப்படி வந்துட்டு இப்படி போயிடுது. ஓகேவா? இப்படி வந்துட்டு இப்படி போயிடுது. அதுதான் சொல்கிறாங்க, when the bar magnet is inserted into the stationary coil with its north pole facing the coil, there is a momentary deflection in the galvanometer. This indicates that an electric current is. அப்போ டிஃப்ளெக்ட் ஆனாலே கரண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, பேட்டரியை கூட கொண்டு வரல, வெறும் மேக்னெட்டை தான் கொண்டு வரும். அப்போவே நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்குது. if the magnet is kept stationary inside the coil, the galvanometer does not indicate deflection. இந்த தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டை உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு, காயிலே வச்சாச்சு, கெப்ட் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே வரல. ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்படி கொண்டு வர சமயத்தில் உங்களுக்கு லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் the bar magnet is now withdrawn from the coil. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார் மேக்னெட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரான்னு என்னது, திரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. the galvanometer again gives a momentary deflection but in the opposite direction. ஸோ என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து இப்படி கொண்டு போகும்போது முதல்ல உங்களுக்கு என்னாச்சு, இந்த டைரக்ஷனில் தானே டிஃப்ளெக்ஷன் இருந்தது, இப்போ இந்த டைரக்ஷனில் போகுது. எப்போனா நம்ம அதை விட்டு வெளியில் எடுக்கும்போது. ஓகேவா? the current flows in the opposite direction. Here the current flows in this direction and here it flows in the opposite direction. The galvanometer again gives a momentary deflection but in the opposite direction. So the electric current flows in the opposite direction. நமக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து ஆப்போசிட்டில் வந்தாலே இதுவும் வந்து ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். நவ் இஃப் த மேக்னெட் இஸ் மூவ்ட் ஃபாஸ்டர் இட் கிவ்ஸ் எ லார்ஜர் டிஃப்ளெக்ஷன் டியூ டு த கிரேட்டர் கரண்ட் இன் த சர்க்யூட். இப்போ ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக, ஓகேவா, கிரேட்டர் ஸ்பீடில் கொண்டு வராங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்பீடில். முன்னாடி இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நார்த் போல் பேஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு வராங்க. அந்த வெலாசிட்டி ஆஃப் V2 இஸ் கிரேட்டர் தென் V1. முன்னாடி சொல்லியிருந்தது V1, அதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் நடக்குது. முன்னாடி இந்த அளவு தான் டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, இப்போ வந்து இந்த அளவு வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது கிரேட்டர் கரண்ட். ஓகே. the bar magnet is reversed. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சவுத் போல் இந்த சைடு வைக்க போகிறோம், நார்த் போல் அந்த சைடு வைக்க போகிறோம். இந்த மாதிரி பார் மேக்னெட்டை ரிவர்ஸ் பண்ணும்போது the south pole now faces the coil. when the above experiment is இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ the deflection are opposite to that of the obtained in the case of the north pole. இப்போ நார்த் போலுக்கு என்னென்ன கேஸ்லாம் கிடைச்சதோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிடைக்கும். பட் ஆனால் அந்த டிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்னா சவுத்து போல் இதை நோக்கி கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த சைடு டிஃப்ளெக்ஷன் தெரியுது. முன்னாடி என்ன தெரிஞ்சுது, நார்த் போல் கொண்டு வரும்போது உங்களுக்கு இப்படி தானே டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுது, இப்போ இப்படி டிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நடக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வெளியில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி டிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரொம்ப ஹை ஸ்பீடாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே. இஃப் த மேக்னெட் இஸ் கெப்ட் ஸ்டேஷனரி அந்த காயில் இஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த காயில், சிமிலர் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இட் இஸ் கன்க்ளூடட் தட் whenever there is a relative motion between the coil and the magnet, there is a deflection in the galvanometer indicate that an electric current set up in the
coil. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரிலேட்டிவ் மோஷன் between the coil and the magnet. ஓகேவா? ஸோ ஒரு மோஷன் நடக்கணும். இந்த இடத்துல வெலாசிட்டி v1, இந்த இடத்துல வெலாசிட்டி v2 அப்படிங்கிற ஒரு மோஷன் நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து செட்டப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் கன்க்ளூடட் தட் whenever there is a relative motion between the coil and the magnet, there is a deflection in the current indicating an electric current set up in the coil. Clear? Hope you are clear. Next வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்க போகிறோம். இது இவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேவா? அடுத்தது கன்சிடர் 2 closed circuits are shown in the figure. இப்போ வந்து நம்ம 2 closed circuits எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரு, அதுக்கப்புறம் பேட்டரி, கீ இதெல்லாமே இருக்குது. செகண்ட் சர்க்யூட்டில் அந்த இன்சுலேட்டட் ஒயர், அதுக்கப்புறம் கேல்வனோமீட்டர் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரைமரின்னு சொல்லுவாங்க, இதை வந்து செகண்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, கன்சிடர் 2 closed circuit. The circuit consisting of the coil, battery, key அதை வந்து primary circuit அப்படின்னு சொல்லுவோம். while the circuit with the coilம் கேல்வனோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செகண்டரி சர்க்யூட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரைமரி சர்க்யூட்டை நம்ம பி காயில்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு செகண்டரி சர்க்யூட்டை நம்ம எஸ் காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வித் த காயில் எஸ். The coils P and S are kept at rest is in close proximity. Proximity பக்கத்தில் வச்சிருக்கு with respect to one another. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையுமே வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்களாம். சரியா? If the primary circuit is closed and electric current starts in the primary circuit, at the same time the galvanometer gives a momentary deflection. இப்போ என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த சர்க்யூட் இருக்குல்ல, இந்த சர்க்யூட்டில் இங்கே கீ இருக்குல்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம், லைக் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆகும், இந்த இடத்துல கரண்ட் போகும், இந்த காயிலில் தான் கரண்ட் போகும். ஆனால் இந்த காயிலில் உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுதா? இந்த காயில் டிஃப்ளெக்ஷன் எப்போ நடக்கும்? உங்களுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆனதான் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். இந்த காயிலில் பேட்டரியே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிற காயில் பேட்டரி போட்டு கனெக்ட் ஆனால் பக்கத்தில் இருக்கிற காயிலுக்கு தானே கரண்ட் போகணும். இந்த காயிலில் கரண்ட் போகிற மாதிரி கேல்வனோமீட்டர் என்ன பண்ணுதா, டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. After that, when the electric current reaches a certain steady value, no deflection is observed in the galvanometer. இதை வந்து பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேமான கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ கேல்வனோமீட்டரில் எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ஜீரோக்கே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லைக்வைஸ் இஃப் த ப்ரைமரி சர்க்யூட் இஸ் broken, the electric current starts decreasing. இப்போ வந்து இந்த ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும், திஸ் இஸ் ப்ரைமரி காயில் அண்ட் திஸ் இஸ் ப்ரைமரி காயில் அண்ட் திஸ் இஸ் செகண்டரி காயில். அப்போ ப்ரைமரி காயிலில் உங்களுக்கு கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ப்ரைமரி காயிலில் உங்களுக்கு கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். லைக்வைஸ் இஃப் த ப்ரைமரி சர்க்யூட் இஸ் broken, the electric current starts decreasing and there is a sudden deflection but in the opposite direction. அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போவும் கேல்வனோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுதான். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. முதல்ல வந்து நீங்கள் கரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்புறம் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்தோடனே டிஃப்ளெக்டே நடக்கலை. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆஃப் பண்ண உடனே கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கேல்வனோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when the electric current becomes zero, the galvanometer shows no deflection. இப்போ நம்ம ஆஃப் தானே பண்ணுறோம். ஆஃப் பண்ணோன்னே ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஜீரோன்னு ஆகிடும். அப்போ அந்த நேரத்தில் கேல்வனோமீட்டர் எந்த விதமான டிஃப்ளெக்ஷனுமே காட்டல. From the above observation, it is concluded that whenever electric current in the primary circuit changes, the galvanometer shows a deflection. நல்லா கவனிங்க, அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதில் ஸ்டார்ட் ஆகும்போது சம் சேஞ்சஸோட ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. இங்கே வந்து எண்ட் ஆகும்போது லைக் அது ஏதோ சேஞ்ச் ஆகுது, ஒரு ஸ்டெடி கரண்ட்லேருந்து அப்படியே ஜீரோக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு கேல்வனோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷனை ஷோ பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது இதுதான். ஏன்னா ஸ்டெடி கரண்ட்டாக ஃப்ளோ ஆனாலும் டிஃப்ளெக்ட் ஆகலை, கரண்ட் ஜீரோவில் இருந்தாலும் டிஃப்ளெக்ட் ஆகலை. அப்போ ஒன்று ஏறும்போது அல்லது இறங்கும் போது உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ Faraday's law of electromagnetic induction, அவர் என்ன லா ஆஃப் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? Whenever the magnetic flux linked with the closed coil changes, an EMF is induced and hence electric current flows in the circuit. Whenever magnetic flux linked with the closed coil change ஆகும்போது, நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லைக் கரண்ட் கேரிங் லூப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட் மாதிரி உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது வழியாக வந்து இந்த காயில் வழியாக கரண்ட் வந்து கேரி ஆகுது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து
இந்த இடத்துல ஒரு லூப் வழியாக இந்த கரண்ட் போகுது அப்படின்னா இதை சுற்றி உங்களுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், whenever the magnetic flux linked with the closed coil changes an EMF is induced and hence an electric current flows in the circuit. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து linked with the closed coil சேஞ்ச் ஆகும்போது, இப்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதான், ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரிலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். இப்போது இது வந்து என்ன ஆகும்னா இந்த பக்கத்தில் இருக்கிற காயிலும் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி டச் ஆகும். அப்போ அந்த டச் ஆகிறது சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஓகேவா, அதனால் உங்களுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த கரண்ட்டை தான் நம்ம இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம வந்து தூண்டி விட்டுருக்கோம், சும்மா இது மட்டும் வைக்கல, இதை கூட வச்சு இதை நம்ம வந்து தூண்டி விட்டுருக்கோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஒரு காயில் வச்சுருக்கீங்க, அதில் வந்து கரண்ட் அப்ளை பண்ணோன்னே அதுக்கு ஃபுல்லாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, கம்மியிலேருந்து, ஏன்னா ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து தானே கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற காயிலில் வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அதனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட்டை தான் நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஎம்எஃப் தான் நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினனை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஏன்னா இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்றுமே பண்ணல, லைக் இதில் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் இங்கே வந்து இன்டியூஸ் ஆகுது, இங்கே வந்து தூண்டி விடப்படுது. கரெக்டாக, அதனால தான் வந்து இதை எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, அதனால் இஎம்எஃப், அதனால் கரண்ட்டு. ஸோ அதனால் இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். whenever the magnetic flux linked with the closed coil change ஆகும்போது an EMF is induced and the electric current வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. this current is called induced current and EMF giving rise to such current is called induced EMF. இந்த phenomenon பேர் தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபாரடேயோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு லாவாக எழுதுறது அப்படிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.